கண்டென்ட் தான் எனக்கு இல்லையே, கண்டென்ட்டே வரமாட்டேங்குது. காரை எடுத்துட்டு பகுதி தூரம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிற. அப்படி இதயங்களை பல இதயங்களை வென்ற கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற இசை ஞானி இளையராஜா ஸ்டூடியோ எல்ஐசி. இப்போ நீங்கள் பார்க்கல, இதுதான் மவுண்ட் ரோடு பிலால். இன்னைக்கு நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் இங்கே எப்போவுமே இதே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். கிரவுண்டா? என்ன கிரவுண்ட்? கட் பண்ணிடுறியா? ஐயோ உன்னோட ஐடியா சொன்னா நீ அதை எடுத்துக்கிட்டு இருக்கிற பைத்தியம் மாதிரி இப்போ சொல்ற. கட் பண்ணியாத. அதான் என்ட்ரன்ஸ் பாருங்க, செம கூட்டம். சென்னை மெரினா பீச். இது என்ன வெடி? ஐயோ வேண்டா. வணக்கம், நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெரினா பீச். சும்மா சென்னையை ஒரு ரவுண்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்ட்டு மெரினா பீச்சு பட்டினம்பாக்கம். அங்கே இருக்கிற கடைகள்லாம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருக்குது. அதுக்கான இதெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம நண்பர் விஜயகுமார், அப்புறம் நம்ம டிரைவர் விஜய், இன்னொருத்தர் ஆள் கூட வர்றாங்க. 4 பேரும் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். சென்னை மெரினா பீச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இன்றைக்கி சுற்றி காமிக்கிறோம். அழகாக சூப்பராக ஒரு யானை நிற்கிது போகிற வழியில். நேச்சுரல் இருக்க மாதிரி இருக்கா, ஆனால் அது ஒரு டப்பி. பேசுறீங்க? பேசவே மாட்டேங்கிற. பேசி நீ தான் பேசுற. கட் பண்ண வீடியோ எடுத்தோன்னே என்ன பேசுறேன்னு தெரியும். கட் பண்ண ஐடியா வந்து யோசிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம பீச்சு கிளம்பி போயிட்டுருக்குறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ எங்கே போகலாம்? பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு போகிறோம். அதை முடிச்சுட்டு நம்ம மோர் தாத்தா கிட்ட போகலாமா? ஏன் விஜயகுமார் போகலாமே. மோர் தாத்தாக்கு போகலாம். எத்தனை டம்ளர் மோர்? என்ன 2 டம்ளர் மோர். 2 ஏய் வீடியோங்கிறதுக்காக 2ன்னு சொல்கிற பார்த்தியா? சரி 3. உண்மை சொல்லி எவ்வளோ குடிப்பேன்? 3. அங்கே போய் ரெக்கார்டு பண்ணுவேன். ஓகே பரவாயில்ல. ஐயோ கண்டென்ட் தான் எனக்கு இல்லையே, கண்டென்ட்டே வரமாட்டேங்குது. வீடியோ ஆஃப் பண்ணா நல்லா பேச வருது. இந்த கடையா? எஸ்எஸ் தான் புதுசாக ஓப்பன் ஆக போகுது, பெரிய லெவலில் ஓப்பன் ஆகுது. விஜய் அதுக்குள்ள 1.11 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுடா. 1.11 போயிருச்சா? போயிடுச்சு. ஓகே. அது என்ன ஆர்ஜே திரு வல்கோ, அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரு பிளாக்ஸ் கட் பண்ணிடுறியா? பிளாக்ஸ் அதான் வல்கோ தான். கட் பண்ணிடுறியா? வல்கோ அது பிளாக்ஸ் தான் வல்கோன்ட்டேன். சரி இருக்கட்டும், தெரியாம சொல்லிட்டேன். நமக்கு இங்கிலீஷ் வராது நல்லாவே தெரியுமே. மக்களின் ஆதங்கம் இறைவா, நீ படைத்த உலகில் கிடைத்த இடமான உன் கால். நம்மளோட நண்பரோட சேனல் அது நல்லா பேசுவாரு, பயங்கரமா பேசுவாரு, உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காரை எடுத்துட்டு பகுதி தூரம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் இல்லைன்னு சொல்ற. அப்படி இதெல்லாம் கார் எடுக்கும் போதே பார்க்க வேண்டாமா? டிரைவர் இப்படி தான் இருக்கணுமா? என்னதான் டிரைவரோ, கார் எடுத்து பகுதி வந்ததுக்கப்புறம் இப்படித்தான் பார்க்குறாரு. நம்ம டிரைவர் சரியில்லை. ஐயோ 200 உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு? 100. இந்த என்கிட்ட ஒரு 200 ரூபா இருக்கு. நீ எவ்வளோ கொடுக்குற? நான் இந்த 20 ரூபா 10 சொன்னீங்களா, அந்த 20 ரூபா. பாத்தியா, எல்லாரும் 100 200 தான், நீ 20 ரூபா கொடுக்குற. நீ காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இப்படியா? ஆமா, இதா 520 ரூபாய்க்கு பெட்ரோல்.
அந்த முன்னாடி இருக்க கார் டேங்க் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஆமாம், அது டேங்க் ஃபுல்லாகுது. நம்ம டேங்கில் ஃபுல் பண்ண போகிறோம் 520 ரூபாய்க்கு. இந்த 520 ரூபாய்க்கு உங்களால் எவ்வளோ டேங்க் ஃபுல் பண்ண முடியுமோ அவ்வளோ டேங்க் ஃபுல் பண்ணி விட்டுருங்க. ஏண்டா இறங்கி போய் பாரு. இங்கே நம்ம பெட்ரோல் பம்பு இப்படியே நேராக சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா அதோ காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இளையராஜா சாரோட இது தெரியுதா? இதுதான் இளையராஜா வீடோ இல்லை இதோ ஸ்டூடியோ. வீடியோ ஸ்டூடியோவா? வீடு இல்லைப்பா, ஸ்டூடியோ. ஆமாம், கரெக்டாக பார்த்துங்க. சொல்லு 520 பெட்ரோல். நான் 520 ரூபாய்க்கு பெட்ரோல். ஸ்டூடியோ அவங்க எடுத்து தமிழ் மக்களின் பல இதயங்களை வென்ற கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற இசை ஞானி இளையராஜா ஸ்டூடியோ. பார்த்துட்டீங்களே, இசைஞானி இளையராஜா ஸ்டூடியோ. அங்கே தான் இசையமைக்கிறது எல்லாமே அங்கே தான் நினைக்கிறேன். நான் உள்ளே போய் பார்த்ததில்ல, அதனால எனக்கு தெரியல. இப்போ பாரு, ஒன்றும் பேச மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து மவுண்ட் ரோட்டில் நம்ம அதான் பழைய இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பென்சர் ஷாப்பிங் மால். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் மால் சென்னையோட ஸ்பென்சர். அடுத்து சென்னையோட சிக்னேச்சர், மிக முக்கியமான ஒரு பில்டிங் எல்ஐசி பில்டிங். இதுதான் சென்னையோட முக்கியமான ஒரு பில்டிங். சென்னையின் அடையாளம் கூட சொல்லலாம். நீ தான் ஃபோனை விட்டுருனேன்னு அதை விட்டாச்சு. அப்புறம் என்ன, ஃபோனில் ஒரு ஓட்டு டிஸ்பிளேல யூஸ் பண்ணுற ஒரே ஆள் நீ தான். 5 வருஷத்துக்கு முன்னாடியாவது 50,000 ரூபா, இப்போ மதிப்பு 5,000 ரூபாய் கூட போகும். இந்த ஃபோனை பார்த்துக்குங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு. அதில் கிராக் ஆகாத இடமே கிடையாது. ஓட்டல் ஆனாலும் இந்த ஃபோனு நல்லா யூஸ் ஆகுது. அதான் ஐஃபோன். அப்படியே நம்ம இந்த வருங்க பார்த்துங்க எல்ஐசி. இருங்க நான் பேக் கேமரா. எல்ஐசி அடுத்து இப்போதைக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்பாட்னா, நைட்டு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் இங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்கும். எல்ஐசி பில்டிங்கை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா மவுண்ட் ரோடு பிலால் பன் பட்டர் ஜாமுக்கு டீக்கு எல்லாம் ஃபேமஸான ஒரு இது. இப்போ நீங்கள் பார்க்கல, இதுதான் மவுண்ட் ரோடு பிலால். இன்றைக்கி நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் இங்கே எப்போவுமே இதே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மெரினா கடற்கரை. அடுத்து நம்ம அங்கே போகலாம். போட்டோடையுமே நாங்கள் ஒரு சென்னை சண்டே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஈவினிங் டயத்தில் போகிறோம், அவ்வளோதான். அதை ஃபர்ஸ்ட் அட்டன் ஐபி அது என்ன சொல்ல தெரியுமா? போட்டுட்டு என்ன சொல்லணும்? மெரினா கடற்கரை ஒட்டிய சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட் சொல்லி சரி. கிரவுண்டா? என்ன கிரவுண்ட்? கட் பண்ணிடுறியா? ஐயோ, உன்னோட ஐடியா சொன்னா நீ அதை எடுத்துக்கிட்டு இருக்கிற பைத்தியம் மாதிரி இப்போ சொல்ற. கட் பண்ணியாத. அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அது அது பரவாயில்ல, எடிட்டிங்ல கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பேசியா? கட் பண்ண முதல்ல நீ. சேப்பாக்கம் மெரினா கடற்கரையை ஒட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானம் பல இன்டர்நேஷனல் நேஷனல் மேட்ச்ல உள்ளடக்கிய கிரவுண்டு. இது பேர் என்னது? அதுக்கு பேர் என்ன? சேப்பாக்கம் மைதானம். அதுக்கு பேர் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு அதான் சேப்பாக்கம் மைதானம். சென்னை சிதம்பரம் ஸ்டேடியமா இல்ல இந்த மாதிரி ஒரு பேர் வரும்ல? நீ அதெல்லாம் சொல்ல வேணாம், சேப்பாக்கம் மைதானம் சொல்லு. சென்னை சேப்பாக்கம் மைதானம் மட்டும் சொன்ன போதுமா? அங்க அப்புறம் ஐபிஎல் என்னைக்கு தொடங்குது? ஐபிஎல் என்னைக்கு தொடங்குது? மார்ச் மாசம், மார்ச் 2nd வீக். அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? அப்புறம்
அதெல்லாம் நம்ம மொத்தமா சொல்லிடுறோம்ல. சொல்லி அதுக்கப்புறம் சொல்லிடு. அடுத்து கிரிக்கெட் எனக்கு நடக்குது. கிரிக்கெட்டு எனக்கு நடக்குது. கிரிக்கெட்லாம் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லையா? இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட். அதெல்லாம் சொல்லணுமா வேண்டாமா? இப்போதைக்கு நேஷனல் மேட்ச் லோக்கல் மேட்ச்ல எதுவும் கிடையாது. அப்புறம் இப்போ எப்படி சொல்றது? வாயில சொல்லணும். வாயில தான் சொல்றது தெரியுது. மார்ச் 2 வீக் ஆனா ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. சரி. தோனி தரிசனத்துக்காக சென்னை மக்களே காத்திருந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அவரோட என்ட்ரியை பார்த்து. சரி. அதை நீயே சொல்லிட வேண்டியதானே? உனக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குற இது மாதிரி பேச சொல்லி. ரொம்ப ஃபேமஸ்னா ஐபிஎல் மேட்ச் தான் இது. மார்ச் 2025 மார்ச் 2 வீக்ல ஆரம்பிக்குது. சரி. இது தோனி தரிசனத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம். எப்ப வந்து இவரு எப்ப ஆடுவாரு, எப்ப என்ற காலத்துல என்ட்ரி ஆவாரு, அவருக்கான என்னென்ன சாங் போடுவாங்க, லப்பர் பந்துல இருந்து அந்த சாங் எதிர்பார்த்து இருக்கிறாங்க மக்கள்லாம். ஓகே. தோனி சரியான கிரௌடியா? என்னன்னா சரியான கிரௌடு. அங்க பாரு ஐபிஎல் இந்த கிரௌட்ல வச்சு எடுங்க. அட்டெண்டன்ஸ்லயே சரியான கிரௌடு. மக்கள் போலீஸ் நம்ம உள்ள தான் போகணும். உள்ள போய் லாஸ்ட் போய்க்கலாம். சண்டே போடுறாங்களோ இல்லையோ மெரினா கடற்கரையில பல அதான் இங்கேயே என்ட்ரன்ஸ் இவ்வளவு கூட்டம். என்ட்ரன்ஸ் பாருங்க செம கூட்டம். அவ்வளோதான் பயங்கர கூட்டமா இருக்கு. பிரிட்டிஷ் அன்னைக்கு தான் அந்த கார் நிப்பாட்டிட்டு அங்க போன ஒரு மணிட்டாங்க தண்ணி பாக்குறது. அவர் பட்டினாக்கு போயிட்டு சென்னை மெரினா பீச். புதுசா ஓ இதுக்கும் தெரியாதா? தெரியாத மாதிரி பேசுற. தெரியாத சென்னை இருக்குன்னா நீ பெரிய ஆளு. டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு இதான் உங்களுக்கு பீச்சுக்குள்ள போக வேண்டிய என்ட்ரன்ஸ். ஆமா பீச்சுக்கு போயிட்டு தமிழ்ல சொல்லலாம்னா நுழைவு வாயில். அப்படியும் சொல்லலாம். பிரிட்டிஷு குடிக்கிறதுக்கெல்லாம் அளவோடு இல்லை. நீ குடிக்கிறனா ஜூஸ் வேணா குடிக்கலாம். சரி. இந்த நீச்சல் குளம் கேட்டில நீ? ஆமா. அந்த அவர் அங்க இருக்கு வர நேரா அதான் நீச்சல் குளம். நீச்சல் குளமா? எத்தனை அடிக்கு நீச்சல் குளம் இருக்கு? அதை பார்த்து சொல்றீங்களா கொஞ்சம்? எப்படி உன்னோட இதுக்கு நீச்சல் குளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டாங்க. ஃபுல் டிராஃபிக் காவல் எல்லாமே ஃபுல் டிராஃபிக். எல்லாம் திருப்பி விட்றாங்க. அங்கிட்ட உள்ளே போக முடியாது அந்தளவுக்கு ஃபுல் போகுது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல செம கூட்டம். மெரினா பீச்சே ஃபுல்லாக. இது மெரினா பீச்சோட நீச்சல் குளம். அவனுக்கு சரியா இருக்கும். அவன் ஃபுல்லாக ஏமாத்துறேன் அப்படி சொல்லியே ஏமாத்துறேன். இந்த மாதிரி தமிழுக்கு இப்போ பீச்சை பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்தேன் மனசு ரெக்க கட்டி பறக்குதாம்மா. என்ன சொல்ற? புயல் வந்த அன்னைக்கு வந்த தண்ணி மெரினா பீச்சு சும்மா இங்கே ஒரு குளம் மாதிரி நின்றுருக்கு. சுத்தம் பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ் இன்னைக்கு. இது விஜய் அங்கிருந்து இங்கே வந்துருச்சு தண்ணி. பட்டினவாக்கமே இன்னைக்கு பட்டினவாக்கம் போனோம்ல. பட்டினவாக்கமே செம கிரௌட் இன்னைக்கு ஃபுல்லா. இப்ப இதுக்குள்ள போலாமா அதுல பட்டினவாக்கம் போயிடலாமா? பட்டினவாக்கம் போகணும். இல்லடா சத்தமா சொல்லு. ஒன்றும் இல்லை. சத்தமா சொல்லு. ஒன்றும் இல்லை மொத்தமா ஓடிச்சிருவேன். சரி சரி. இல்லை யாரோ நல்லா இருக்குன்னு சொன்னையே அதான் கேட்டாங்க. நல்லா இருக்கு மட்டும் காது விழுந்துச்சு. அது யாருன்னு தெரியல. பீச் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறமே. நல்லா இருக்கு நல்லா சொன்னோம். மக்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பீச்சில் பாக்குறோம். நம்மளும் பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு விசிட் பண்ணியிருக்கோம். இந்த கூட்டத்தை எல்லாம் பாக்குறப்ப ஃபேமிலியா வந்து போறாங்க. பாக்குறப்ப ஒரு என்ஜாய் இருக்கு. சென்னை மெரினா பீச் பார்க்கிங் சூப்பராக பார்க்கிங் ஒதுக்கி விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மரப்பாலம். இதுல மரத்துல நடந்து போறது. மண்ணு போடாம மரத்துலயே நடந்து போய்க்கலாம். இதுல வேணா போலாம். பெட்டி இதுல போயிருக்கியா? இதெல்லாம் போயிருக்கிறேன். சண்டேங்கிறதுனால மரத்துலயே போயிட்டு வந்துடலாமா இருக்கா? என்ன பிரிட்டி எப்படி ஸ்டாலின் வீட்டுக்கு பண்ணிப்பானுங்கல்ல இந்த பட்டாசு வேணும்னு சொல்லி எங்கேயே கிடைக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்க பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க சின்ன பசங்க ஆகிட்டானுங்க.
வணக்கம். வெடி வெடிக்கிறாங்க. பேசலாம். இது என்ன வெடி? வெங்காய வெடி. ஐயோ வேண்டா. மண்ணு போடக்கூடாது, நீங்கள் குப்பை போடக்கூடாது. குப்பை போடக்கூடாது. வெடிச்சு பார்த்து எங்கே போகணும்?